பொள்ளாச்சியை அடுத்த ஆனைமலை அருகே உள்ள பாலாற்றங்கரை ஆஞ்சநேயர் கோயிலை காட்டாற்று வெள்ளம் சூழ்ந்ததால் பக்தர்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சபீனா இணைகிறார். சபீனா, அங்கு பாலாற்றங்கரை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு பொதுவாக இப்ப மக்கள்லாம் வருவாங்கல்ல, எந்த அளவுக்கு அங்க போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கு? மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நேற்றிரவு கனமழை பெய்தது. இதன் காரணமாக திருமூர்த்திமலை, பஞ்சலிங்க அருவி உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்நிலையில் ஆனைமலையை அடுத்த பாலாற்றங்கரை மையப்பகுதியில் அமைந்துள்ள ஆஞ்சநேயர் கோயில் வழியாக திருமூர்த்திமலையிலிருந்து வரும் தண்ணீரும் பாலாறு, உப்பாறு, சிற்றாறுகள் மற்றும் ஓடைகளில் இருந்து வரும் தண்ணீரும் கடந்து செல்கிறது. நேற்று இரவு பெய்த கனமழையின் காரணமாக இப்பகுதியில் தற்போது காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. இதனால் பாலாற்றங்கரை ஆஞ்சநேயர் கோயிலை காட்டாற்று வெள்ளம் சூழ்ந்தது. தொடர்ந்து பக்தர்கள் பயன்படுத்தி வந்த தரைப்பாலமும் மூழ்கியது. இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து வழிபாடு செய்ய பொதுமக்களுக்கு தடை விதிக்கப்பட்டு பக்தர்கள் செல்லாதவாறு தடுப்புகளும் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் நீர்வரத்து குறைந்தவுடன் பக்தர்களுக்கு அனுமதி அளிக்கப்படும் என கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி சபீனா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.